ஆக்சுவலா சார் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பற்றி பேசுகிறபோது பெரும்பாலும் கேள்விப்படக்கூடிய விஷயம்னா அவங்க வந்து பூமியில வந்து அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு? ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்ததுனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க பூமியில எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இப்போ? இல்ல அவங்க அங்க 9 மாசம் அங்க இருந்ததுனால, இப்ப வந்து எல்லாம் மெடிக்கல் செக்கப் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம அந்த மசில்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? கன்டினியூஸா மசில்ஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணாம அப்படி இருக்கனால, மசில்ஸ் அதுக்கு கண்டிஷன் அதெல்லாம் பார்ப்பாங்க. அ ஓகே. ம மற்றபடி வந்து 9 மந்த்ஸ் வந்து மைக்ரோ கிராவிட்டி என்வைரன்மென்ட்ல இருக்கனால உள்ள பயாலஜிக்கல் சேஞ்சஸ் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஷார்ட் மிஷன் மாரி இல்ல இல்லையா? இந்த ஓகே. அதெல்லாம் சுத்தி இப்போ மெடிக்கல் செக்கப் எல்லாம் பண்ணி அவங்கள வந்து இனி வந்து ஒரு ரீஹாபிலேட் பண்ணி கரெக்ட்டா திருப்பி வந்துருவாங்க. ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு எனக்கு ஓ! ஒப்பீனியன் படி டைம் ஆகுமா ஆ. இருக்கும். இவ்வளவு நாள் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்க ஒரு சயின்டிஸ்டா உங்களுக்கு அதோடைய சிரமங்கள் தெரியுங்களா? அது எவ்வளவு டஃப்பான விஷயம் சார்? சரி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த கிரவுண்ட்ல இருக்கிறது மாரி கிடையாது இல்லையா? இப்ப நீங்க ஒரு நீங்க ஒரு ஆள நினைக்கலாம், ஒரு பஸ்ல ஒரு ஆள வச்சு நீங்க வந்து 9 மாசம் அப்படியே பஸ்ல டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுவே முடியாது. அது எப்படி இருக்கும்னு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. சிம்பிளா பஸ்ல ஒரு பஸ்ல ஒரு ஒரு 3 வச்சு 9 மாசம் கன்டினியூஸா டிரைவ் பண்ணி கொண்டு போறோம்னு வச்சுடுங்க. கீழே இறக்காம. அவங்களுக்கு அது ஒரு மாரி இருக்கும் இல்லையா? ஒரு ஃபெட்டிக் மாரி இருக்கும் இல்லையா? இப்ப இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆஸ்ட்ரோநாட் அதெல்லாம் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்ட்ரோநாட் தான். அவங்க நெறைய எக்ஸ்பெரிமென்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் இறங்கும்போது அ வந்து 10 நேத்து 10:35க்கு அவங்க இதாகி செப்பரேட் ஆகி, அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா எல்லா ஆப்பரேஷன் பண்ணி கடைசியில பாராசூட் மூலம் ஃபிளாஷ் டவுன் பண்றாங்க. நான் வந்து உறங்கவே இல்ல. ஃபுல்லா உறங்காம ஃபுல்லா எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நைட் ஆனா நம்மளுக்கு அடுத்தால எங்களுக்கு மிஷன் இருக்கு. இந்த சிமிலர் மிஷன். அதனால இங்க தான் என்னெல்லாம் நடக்கும்னு வந்து ஒரு பார்க்கறதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சு எப்படின்னா, அவங்க வந்து இறங்கி அந்த மாடியில ஓப்பன் பண்ணி இவங்க ஆஸ்ட்ரோநாட்லாம் வெளிய வரும்போது, இப்போ சுனிதா வில்லியம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டே வராங்க. ஆமா. மகிழ்ச்சியா தான் வராங்க. அத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன். ஆக்சுவலா கொஞ்சம் அப்படி டயர்டா இருக்க மாரி இருந்து உறங்காம இருக்கனால, த்ரோல நைட் அப்படியே இருந்தா கூட கொஞ்சம் டல்லா இருக்க மாரி இருந்து. பட் அவங்கள பார்த்த உடனே பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. அதான் அவங்க ஒரு ஒரு ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ரெசிலியன்ஸ்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. இனி ஃபர்தரா மெடிக்கல் செக்கப் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி எல்லாம் தே வில் பி ரீஹாபிலிட்டட் அண்ட் தே வில் கம் பேக்.